ஜிபியில் வந்து 2.7 எக்ஸசைஸில் வந்து 11th சம். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான சம் தான். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சிவமணி இஸ் அட்டெண்டிங் அன் இன்டர்வியூ ஃபார் ஏ ஜாப் ஆஃப் கம்பெனி ஆஃப் டூ ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆஃபர் ஏ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 20,000 rupees அவருக்கு சேலரியாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 6% இன்ட்ரெஸ்ட் இன்க்ரிமெண்ட் கொடுக்குறாங்க. தென் 5 years வரைக்கும் கன்ஃபார்மாக கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, அதே போல் பிக்கு என்ன கொடுக்குறாங்க, 22,000 கொடுக்குறாங்க ஸ்டார்டிங்கில். தென் 3% இன்க்ரிமெண்ட் அண்ட் அதே போல் 5 yearsக்கு கன்ஃபார்மாக கொடுக்குறாங்க. என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, வாட் இஸ் இன் ஹிஸ் சேலரி இன் த 4th year வித் ரெஸ்பெக்ட் டு த ஆஃபர் ஏ அண்ட் பி. 4th yearல அவங்களுக்கு கொடுக்குற ஆஃபர் சேலரி எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், டிஎன் கிடைக்கும், T4 கண்டுபிடிக்கணும். ஏன்னா நமக்கு இங்கே 4 தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃபர் ஏல என்னன்னு பார்க்கலாம். ஆஃபர் ஏக்கு ஏ வந்து 20,000, ஏன்னா அதுதான் ஃபர்ஸ்ட் நம்பர். நெக்ஸ்ட் ஆர்ன்றது இன்க்ரிமெண்ட் பர்சன்டேஜ்னால 100ல இருந்து 6% இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ 106% பை 100. நெக்ஸ்ட் என்னது, n இஸ் ஈக்குவல் டு 4, ஏன்னா நமக்கு 4th yearல எவ்வளோ சேலரின்னு கேட்டிருக்காங்க. இதை தான் ஃபார்முலா வச்சுக்கோம். நம்ம T4 கண்டுபிடிக்கணும். தென் AR பவர் 3, that is A is equal to 20,000 and R is equal to 106 by 100 the whole power 3. இதை calculate பண்ண ஆன்சர். நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 20,000 போட்டுக்கிறேன். 106 இந்த 10 இருக்கு இல்லையா, 6 times 0 போடணும். ஏன்னா 3 இருக்கு இல்லையா, 3னா 100 3 times மல்டிப்ளை பண்ணும். 1 2 3 4 1 2 3 4 2 by 100. இப்போ 106 3 times மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா, 106 106. ஓகே, இதுக்கான ஷார்ட்கட் ஐடியா கொடுக்குறேன். எப்பவுமே 100 நியரஸ்ட், 100 விட அதிகமாக இருக்க நம்பர் 100 நியரஸ்டாக இருந்தால் 6 6 36 போட்டுக்கோங்க. இது வந்து அப் டு 9 வரைக்கும் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். 9க்கு மேலே போயிட்டா தப்பாயிடும். அதனால் 6 வரைக்கும் எடுத்துக்கோங்க. இங்கே 0 நம்பர் இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதுங்க. இப்போ எப்படி மல்டிப்ளை பண்ணீங்களோ இப்போ ஆட் பண்ணி எழுதுங்க. 6 + 6 12. அடுத்து 1 1 சார் 1. இதுதான் ஆன்சர். இதே போல் இன்னொரு நம்பர் சார் 107 × 107னா 7 7 சார் 49, 7 + 7 14, 1 1 சார் 1. இதுதான் ஆன்சர். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் பெரிய நம்பர் லார்ஜஸ்ட் நம்பர் மல்டிப்ளை பண்ணுறது. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், 112 36. இந்த நம்பரை திருப்பி 106ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா, ஸோ என்னோட ஆன்சர் இது தான் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் இதை ஃபுல்லு 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 2382032 டிவைட் பை 100. 2 டெசிமல் பாயிண்ட் இல்லையா, அதனால டாட் வச்சுக்கோங்க. 100ஆல் டிவைட் பண்ணும்போது 2 பாயிண்ட் டெசிமல் ஆயிடும். ஸோ டாட்டுக்கு அடுத்து இருக்க நம்பர் ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஆவரேஜ் பண்ணும்போது 23820. இதுதான் நமக்கான ஆன்சர். ஸோ இவ்வளோ வருது, எவ்வளவு, 23,830 820. இதுதான் நமக்கான ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்னா அதே போல் ஆஃபர் பி எவ்வளோ தராங்கன்னு பார்க்கணும். செகண்ட் உரியது ஏ ஆர் என். டிஎன் ஃபார்முலா T4 ஈக்குவல் டு AR பவர் 3. T4 ஏவோட வேல்யூ 22,000, ஆரோட வேல்யூ என்னது 103ன்னு போடணும். ஓகேவா, ஆர் வந்து எவ்வளோ போடணும்னா 100 103 by 100 whole power 3. ஸோ இது 3 times மல்டிப்ளை பண்ணும். 2 2 000 1.03 the whole cube. ஸோ 1.03 நம்ம என்ன பண்ணோம், 3 times மல்டிப்ளை பண்ணணும். இதுவும் சேம் ப்ராசஸ் தான், நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல. 103 மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், 3 3 9 3 3 9 09 போட்டுக்கணும். தென் 3 + 3 06 1 1 சார் 1. இதுதான் நமக்கான ஆன்சர். திருப்பி அகைன் இதை இந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வந்தது, 1092727. ஓகே, இப்போ நமக்கு எத்தனை நம்பர் ஸ்கிப் பண்ணி டாட் வைக்கணும்னா 2 4 6 6 நம்பர் ஸ்கிப் பண்ணும். 1 2 4 6 22,000 1.09. ஸோ இதில் ஒமிட் பண்ணிடலாம், நோ ப்ராப்ளம். ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். 24,039.994. ஸோ இதை ஆவரேஜ் பண்ணுறதுக்காக டாட்டை ரிமூவ் பண்ணுறோம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இது ஒன்று ஆட் ஆகி 24040 அப்படின்னு ஆன்சர் கிடச்சிடும்.
ஸோ நமக்கு 2 இதில ஆஃபர் பி தான் நமக்கு ப்ராஃபிட்டபிள். அதனால நம்ம ஆஃபர் பிய சூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா?